இன்றைக்கி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பழையரம் கடைக்கு போயிருந்தேன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு பழங்காலத்து எஃப்எம் ரேடியோ ஒன்று மாட்டிருந்துச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து கலிஃபோர்னியாவில் டிசைன் பண்ணது, சிங்கப்பூரில் மேனுஃபேக்சரிங் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னென்ன போட்டு வச்சுருக்காங்க. ஃபாரின் எஃப்எம் ரேடியோன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இதை வந்து ஒர்க்காக வைக்கிறோம். அதுதான் ஒரே ஒரு மோட்டிவ். டிசைன் நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இந்த பிராக்லெஸ்னு இந்த மாதிரி எஃப்எம் ரேடியோ தான் தூக்கிட்டு வர்றாரு ஒரு மேட்ச்சில். ஸோ அது போல் இருக்குது. சரி, ஓகே. இந்த ரேடியோவை பற்றி பார்த்தோம்னா சைடில் வந்து 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பீக்கருமே ரொம்பவே ஒஸ்ட்டான சிச்சுவேஷனில் இருக்குது. ஒரு ஸ்பீக்கரில் தாளே இல்லை, வெளியேருந்து பார்த்தா தெரியுதா? 2 ஸ்பீக்கர்லையுமே தாள் கிழிஞ்சு போயிருக்குங்க. அப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த கேசட் போடுறதுக்கு, அப்புறம் பட்டன் என்னென்னு இருக்குன்னு கேட்டிங்கன்னா வால்யூம் பட்டன், அப்புறம் பேஸ் ஏற்றுறது, அதுக்கப்புறம் டியூனிங், அதுக்கப்புறம் வந்து கேசட் போடுறதுக்கு அந்த ஸ்டாப் பண்ணுறது, ஃபார்வேர்டு, பேக்வேர்டு, ரெக்கார்டு அப்படி சொல்லிட்டுருக்குல அதுக்கான ஒரு 4-5 பட்டன். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா பேட்ரி போடுறதுக்கான அந்த செட்டப் கொடுத்து வச்சுருந்தாங்க. அது ஒத்த கையால் திறக்க முடியல, அதனால் 2 கையால் திறந்தால் தான் அது டவார்னு திறக்கும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா 5 பேட்ரி கிட்ட போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம், இது வந்து ஏன் ஃபாரின் எஃப்எம் ரேடியோ அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஒன்று குவாலிட்டி, அதுக்கப்புறம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க, காஷன் அப்படின்னு போட்டு. இந்த ஸ்க்ரூவெல்லாம் ஓப்பன் பண்ணாதீங்க, உள்ளர வந்து ஹை வோல்டேஜ் போய்கிட்டு இருக்கும், அதனால் டெக்னீஷியனை மட்டும் வச்சு இந்த ஸ்க்ரூவெல்லாம் ஓப்பன் பண்ணி எஃப்எம் ரேடியோவை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங்லாம் கொடுத்துருக்காங்க. இது இந்த எஃப்எம் ரேடியோக்கு மட்டும் இல்லை, நம்ம சேனல் பார்க்குற உங்களுக்கும் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே டேரெக்டாக கரண்டில் மாட்டி எந்த ஒரு பொருளையும் ஒர்க்காக வைக்க மாட்டேன். எப்போயுமே எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை கொடுத்து தான் ஒர்க்காக வைப்பேன். ஸோ அது போல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருளை சரி பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தவங்க அவுத்தோன்னு டேரெக்டாக ப்ளக்கில் மாட்டி அதை அலசி அரைஞ்சி பார்த்து கரண்டில் அடி வாங்கிட்டு இருக்காதீங்க. மல்டிமீட்டரை வச்சு ரொம்பவே சேஃபாக எந்த ஒரு பொருளையும் ஹேண்டில் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கும் நல்லது, நம்ம எல்லாருக்குமே நல்லது. அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்களே, அதுதான் நான் சொன்ன முக்கியமான விஷயம். ஆக்சுவலி இதோட பேர் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் செலக்டர். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அந்த வோல்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வருதுல அந்த வோல்டேஜ் வந்து டிஃபர் ஆகும். நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா 230 வோல்டேஜ்னு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வர்றது. அதுபோல் அமெரிக்கா ஒவ்வொன்றுலேயும் வோல்டேஜ் வேரி ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி திருக்கி விட்டோம்னா 110 வோல்ட்டு டு 150 வோல்ட்டு, அப்புறம் 210 டு 280 வோல்ட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம நாட்டுக்கு எது இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணி விட்டு இதுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்கலாம். பார்த்தீங்களா அந்த நாட்டுக்காரங்க எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்ட்டு. சரி, ஓகே. இதுதான் இந்த எஃப்எம் ரேடியோவில் இருக்க ஃபீச்சர்ஸ். பலவலும் பேசாமல் நம்ம வந்து எஃப்எம் ரேடியோ கழட்டி உள்ள என்ன பிரச்சனை, எதனால் இதை பழைய இரும்புகளை தூக்கி போட்டாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டாக இருக்கா? கொடு, நான் மாட்டேன். ஒரு வழியாக ஸ்க்ரூ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளர பார்த்தீங்கன்னா ஒரே தூசியாக இருக்குங்க. எப்பப்பா வெளியில் பார்க்குறதுக்கு தான் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் போல். உள்ளே வந்து இந்த நூலாம்படை எலி போயிட்டு குடும்பம் நடத்தி வச்சது எல்லாமே இருக்குது. 2 ஸ்பீக்கரோட நிலமையை பார்த்தீங்களா? ஒரு ஸ்பீக்கரில் தாளே இல்லை, சென்ட்ரில் இருக்கும்ல அது மட்டும்தான் இருக்குது. உள்ளரையும் பார்த்தீங்கன்னா எப்பா என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. பட்டு அந்த கேசட் போடுவோம்ல அது கூட ஓரளவுக்கு ஓகே தான் இருந்துச்சு. என்னோடய மேலோட்டத்துக்கு இதுக்குள்ளே இவ்வளோ தூசி இருக்குன்னா கண்டிப்பாக காம்பனன்ட்ஸ் எல்லாம் போயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. நம்ம வந்து கழட்டி என்ன தான் பிரச்சனைன்னு பார்த்துருவோமே. பேஸ்லேருந்து இதில் என்ன பிரச்சனைன்னு ட்ராக் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் எங்கடா இருக்குன்னு பார்க்கும்போது இதில் டிரான்ஸ்ஃபார்மரே கிடையாது, எஸ்எம்பிஎஸ் தான் கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால் இதுக்கு எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை 9 வோல்ட் கொடுங்கன்னு போட்டிருக்காங்க அந்த பேட்டரி போடுவோம்ல அது பக்கத்தில். ஆனால் நீங்கள் கடையில் போயிட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட்டு, 5 வோல்ட்டு, 12 வோல்ட்டு இதுக்கு தான் அடாப்டர் இருக்கும். 9 வோல்ட்டுக்கு தனியாக செப்பரேட்டாக அடாப்டர் இருக்காது. இதுக்கு அதிகமான வோல்டேஜ் கொடுத்தா போடு போயிடும். அதனால தான் மொபைல் சார்ஜரையும் பவர் பேங்க் சார்ஜரையும் பேரலர் கனெக்ஷன் மெத்தடாலஜி மூலமாக 2ஐயும் கனெக்ட் பண்ணி ஒரு 9 வோல்ட் அவுட்புட் கிடைக்கிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி சீரிஸ் கனெக்ஷன், பேரலர் கனெக்ஷன்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள், நான் தனியாக செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஓகே, இதுக்கு தேவையான அந்த 9 வோல்ட்டை க்ரியேட் பண்ணிச்சா ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீக்கரை செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஸ்பீக்கர் தாறுமாறாக கிழிஞ்சு போயிருக்கு, இது ஒர்க் ஆகாமான்னு தெரியல. அதனால் நான் இன்புட் சப்ளை கொடுத்து பார்த்தேன், டிக் டிக் அப்படி சவுண்ட் கேட்டுச்சு. ஸோ ரெண்டு ஸ்பீக்கருமே ஓரளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அதாவது இந்த எஃப்எம் ரேடியோ லைட்டாக மைனூட்டாக இறஞ்சாலே போதும், அதை வச்சு நம்ம வந்து ஒர்க்காக கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு இந்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆகும். 2 ஸ்பீக்கரையும் செக் பண்ணி பார்த்தேன், 2லேயுமே சவுண்டு வருது.
ஸ்பீக்கர் ஓகே. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை கொடுக்கணும். அதுக்காக அந்த பேட்டரி போடுவோம்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கருப்பு ஒயர் ஒன்று, சிவப்பு ஒயர் ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிச்சி வச்ச 9 வோல்ட்டை இதுக்கு கொடுத்தோம்னா இது வழியே நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிப்பை போட்டு விட்டோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், ரேடியோ நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா எக்ஸ்டர்னலாக இன்புட் சப்ளை கொடுத்தோம், அதுக்கே இது ஒர்க் ஆகுதா? அப்போ எஸ்எம்பிஎஸில் தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. எஃப்எம் ரேடியோ நல்லா தான் ஒர்க் ஆகுது, கர்றன்னு இறையுது. ஆனால் முக்கியமான விஷயம், அந்த கேசட் போட்டு பாட்டு கேட்கும்ல, அந்த ட்ரைவ் ஒர்க் ஆகணும். ஸோ அதில் நான் வெளியிலேருந்து பார்க்கும்போதே அந்த மோட்டருக்கு போகிற வயர் பிஞ்சு போய் கிடக்கு, தெரியுதா? இதில் முக்கியமான ஒன்று, எலக்ட்ரானிக் கான்செப்டை விட மெக்கானிக்கல் கான்செப்ட் தான் இந்த கேசட் போட்டு பாட வைக்கும்ல, அதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மோட்ரு, இந்த மோட்டரை ரப்பர் மூலமாக உள்ளுக்குள்ளே ஒரு 4-5 பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணி இந்த ஒரு மோட்ரு ஓடுறது மூலமாக அங்கே இருக்கிற எல்லாமே ஆப்ரேட் ஆகி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு சென்சார் மாதிரி இருக்கும். அந்த சென்சார் தான் அந்த கேசட் ரீல என்ன இருக்குது அப்படிங்கிறத ரீட் பண்ணும். ஸோ அதை ரீட் பண்ணி நமக்கு வந்து பாட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இடையில இருக்கிற அந்த மெக்கானிக்கல் எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா, அதாவது மோட்டருக்கு வந்து சப்ளை போல், மோட்டருக்கு சப்ளை போயும் உள்ளே இருக்கிற ரப்பர் எதுவும் ஒழுங்காக ஒர்க் ஆகலை, ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து கேசட் சுத்தாது. அப்புறம் மேலே இருக்கிற சென்சாருக்கு வந்து அதை சென்ஸ் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆனது தான் இந்த கேசட் போட்டு பாட்டு கேட்குறது அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். நான் வந்து மோட்டருக்கு வந்து அவுட்புட் வருதான்னு செக் பண்ணி பார்த்தேன். பட் அதில் வந்து ஒரு 1 வோல்ட்டு தான் வருது. இந்த 1 வோல்ட் வந்து மோட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு போதுமானது அப்படின்னு தெரியல. ஸோ அப்போது மோட்டருக்கு வர வேண்டிய வோல்டேஜே இங்கே தடைப்படுது. என்னடா நீ பாட்டுக்கு ஆச்சா ஊச்சன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க, ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு தான் அவங்களோட மைண்ட் செட் இருக்கும். ஆக்சுவலி இது வந்து பழங்காலத்து டிவைஸில், அதனால் இப்படியெல்லாம் மெத்தடாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மோட்டர்லேருந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த கருப்பு சக்கரை மாதிரி இருக்குல்ல, அதுக்கு வந்து ரப்பர் பேண்ட் வரும்ன்ட்டு, அதே காணும். ரப்பர் பேண்ட் தான் உள்ளே எல்லாமே ஆப்ரேட் ஆகும். ஸோ அதுவும் துரு பிடிச்சி பிஞ்சு போச்சு. ஆக மொத்தத்தில் இது வந்து ரொம்பவே டேமேஜான கண்டிஷனில் இருக்குது. எப்படியாச்சும் இதுக்கு உயிர் கொடுத்து ஒர்க் ஆக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டா வாங்கிட்டு வந்து பார்சல் கவரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டிருந்தாங்க. அதை கழட்டி மோட்டருக்கும் உள்ளே இருக்கிற அந்த சக்கரத்துக்கும் கனெக்ட் பண்ணி விட்டு இப்போ நான் பவர் சப்ளை கொடுத்து பார்த்தேன். அதாவது மோட்டருக்கு மட்டும் தான் பவர் சப்ளை கொடுத்து பார்த்தேன். அப்போவும் நமக்கு சுத்தவே மாட்டேங்குங்க. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உத்து பார்த்ததில் ஒரு முக்கியமான பிரச்சனையை கண்டுபிடிச்சேன். அதாவது இதில் 2 கருப்பு சக்கரை இருக்குல்ல, அதுக்கு இடையில 2 காப்பாற்றாத சக்கரை இருக்குது. ஆள் சின்னதாக இருந்தாலும் இவனே அவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணுறான். அது போல் தான் இந்த 2 சக்கரமும். அதில் ஒரு சக்கரம் பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிருக்கு. ஆக்சுவலி இந்த சக்கரை வந்து மோட்டர்லேருந்து இன்புட்டை வாங்கி சுற்ற வச்சு, அந்த பெரிய சக்கரத்தை சுற்ற வச்சு, அது வந்து கேசட்டை சுற்ற வச்சு அப்படி தான் பாட்டு படிக்கும். ஸோ 2 பேரில் ஒருத்தன் உடஞ்சி போயிட்டான் அப்படிங்கிறப்போ அது சுற்றுறது ரொம்ப கஷ்டம். அதனால் பாட்டு பாடவே பாடாது. ஸோ இதே போல் சக்கரை நமக்கு திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டு தாங்க. மோட்டராச்சும் புதுசு வாங்கி போட்டலாம் வச்சுக்கோங்க, ரப்பரையாச்சும் நம்ம பரோட்டா கவரு இல்லை பிரியாணி கவர்லாம் தூக்கி போடலாம்னு வச்சுக்கோங்க. இந்த சக்கரை வந்து கிடைக்கிறது இதே போல் ரேடியோலேருந்து அந்த சக்கரம் கிடைச்சதாக உண்டு. மற்றபடி இது கடையில் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இதுவே பழங்காலத்து ரேடியா, கிட்டத்தட்ட 90ஸில் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே ஓல்டு. அதனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ரேடியோவில் அந்த கேசட் போட்டு ஒர்க் ஆக வைப்போம்ல, அந்த ட்ரைவை மட்டும் இதை சரி பார்க்க முடியல. பட் மற்றபடி இதில் இருக்கிற இன்னொரு ஆப்ஷன், அதாவது எஃப்எம் ரேடியோ கேட்குறோம்ல, அந்த ஆப்ஷன் நல்லா தான் ஒர்க் ஆகுது. நம்ம பவர் சப்ளை கொடுத்தவன்னு அது ஆனாக கிடச்சி பார்த்தீங்களா. சரி 100 ரூபா கொடுத்து வாங்கினது, அந்த கேசட் போடுற ஆப்ஷன் தானே ஒர்க் ஆகலை. இப்போல்லாம் கேசட்டே கிடைக்கிறது இல்லை. அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த கேசட் போடுவோம்ல, அந்த ட்ரைவை மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அந்த பேட்டரி போடுறதுலேருந்து வயரை வெளியே நீட்டி விட்டு இப்போதைக்கு இதில் நம்ம பவர் சப்ளை கொடுத்தோம்னா எஃப்எம் ரேடியோ மட்டும் நல்லா ஒர்க் ஆகும். அது கேட்டுக்கலாம். ஸோ டிசைனும் நல்லா தானே இருக்குது. இது வேறு ஃபாரின் எஃப்எம் ரேடியோ வேணால் போட்டிருக்குது. ஸோ வீட்டில் வைக்கிறதுக்கு சும்மா ஒரு அலங்காரத்துக்கு வைக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து ஒரு வயரை மட்டும் நீட்டி விட்டேன். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பழைய எஃப்எம் ரேடியோலாம் கிடக்குதா? அது இன்ன வரைக்கும் ஒர்க் ஆகிட்டுருக்கா? அந்த கேசட் போடுற ஆப்ஷன்லாம் பிரச்சனை இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் வச்சுருக்கிறேன். அந்த கேசட் போடுற ட்ரைவை மட்டும் தனியாக கழட்டிட்டேன். இதை வச்சு ஏதாச்சும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலான்ட்டு. ஒரு பெரிய மோட்ரு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த சென்சார் அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. இதை கழட்டி நான் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தேன்னா வீடியோ வந்து 1 hour கிட்ட போகும். ஏன்னா அந்தளவுக்கு நிறையா மைனூட்டாக கொடுத்துருப்பாங்க. சரி எதுக்கு அதெல்லாம் காட்டிட்டுன்னு சொல்லிட்டு சும்மா ட்ரைவை மட்டும் இப்படி நான் பாட்டுக்கு பார்த்துட்ருக்குறேன். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். பை பாய்.